ராணிப்பேட்டை பகுதியில் 9 வயது பள்ளி சிறுமியை 4 சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா, கூட்டாக சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து, சித்திரவதை செஞ்சத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நமக்கு சொல்லப் போற நியூஸ் உங்களுக்கு தெளிவா புரியும். சிறுமி பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்திருக்காங்க. சிறுமியின் தாய்க்கு உறவு முறையான அண்ணனான 17 வயது சிறுவன் மற்றும் 14 வயது சிறுவன் முனுசாமி சக்கரவர்த்தி ஆகியோர் சிறுமியை கூட்டாக சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமி வீட்ல தனியா விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்க வந்த சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமியிடம் அத்துமீறியும் இருக்காங்க. தகாத முறையும் நடந்திருக்காங்க. தவறாவும் நடந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த சிறுவர்களுக்கு அந்த சிறுமி வந்து இரையா இருக்காங்க. அவைங்களோட ஆசையும் அந்த சிறுமியிடம் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து சிறுமி தனது பெற்றோரிடமும் கூறியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அவர்கள் ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திலும் புகாரும் அளிச்சிருக்காங்க. புகாரின் பேரில் பார்த்தீங்கன்னா, போலீசார் விசாரணையும் நடத்தியிருக்காங்க. விசாரணையில 4 பேரையும் கைது செஞ்சு, போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவங்கள கைது செஞ்சிருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, வெளியில மட்டும் இல்ல, வீட்டிலேயும் பாதுகாப்புன்றது இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ, எல்லா சிறுமிகளையும் சேஃபா பார்த்துக்கோங்க. பெரியவங்களும் தான் சரி, எல்லாருமே சேஃபா இருக்கணும். மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோவுல சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. 7ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமியை கடத்திச் சென்று கற்பழித்த 4 பேர பத்தி தான் இந்த வீடியோவுல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்ன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். உத்தரப்பிரதேச மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, 14 வயதுடைய சிறுமி ஒருத்தர் வசிச்சு வந்திருக்காங்க. இதனிடையே சிறுமி பார்த்தீங்கன்னா, சம்பவத்தன்னைக்கு அவருடைய வயல் காட்டுல போய் பம்பு செட்ல அந்த சிறுமி குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, 4 பேர் கும்பலாக அந்த சிறுமி குளிச்சுக்கிட்டு இருந்த இடத்துக்கும் வந்திருக்காங்க. சிறுமி குளிச்சுக்கிட்டு இருக்கிறத மறைவாக நின்னு 4 பேரும் பார்த்தும் இருக்காங்க. அந்த சிறுமிய எப்படியாவது அடையணுன்ற ஒரு எண்ணமும் வந்திருக்கு. அதனால அந்த சிறுமிகிட்ட 4 பேரும் சென்று இருக்காங்க. அவர்களை பார்த்த அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா, கத்தி, கூச்சலும் விட்டுருக்காங்க. அதனால அந்த 4 பேருமே அந்த சிறுமிய வாய பொத்தி வலுக்கட்டாயமாக புடிச்சு தூக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கரும்பு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கு பார்த்தீங்கன்னா, 4 சிறுவர்களும் அந்த பெண்ணோட வாய பொத்திட்டு, பிளஸ் கால் மற்றும் கைகள அழுத்தி பிடிச்சுக்கிட்டும் தவறா அந்த பெண்ணோட நடந்திருக்காங்க. தவறா நடந்தத பார்த்தீங்கன்னா, 4 பேருமே வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க. 4 பேருக்கு அந்த சிறுமி இரையாவும் ஆயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவ வெளியிட்டுருவேன்னு அந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டலும் அந்த 4 சிறுவர்கள் சேர்ந்து விடுத்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த சிறுமி பார்த்தீங்கன்னா, பெற்றோரிடம் இது குறித்து கண்ணீருடன் கூறியும் இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கவே அதிகாரிகள் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்தியிருக்காங்க. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 4 பேரையும் போலீசார் கைது செஞ்சு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அப்பகுதியில பெரும் பரபரப்பையும், சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற இன்னொரு வீடியோவுல சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.